நமது ஆண்டவரும் அருமை இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் கிருபையுள்ள நாமத்திலே உங்கள் யாவருக்கும் அன்பின் நல்வாழ்த்துக்கள் கூறி இன்றைய தியானத்திற்கு உங்களை தயவோடு அழைக்கிறோம். இன்றைய தியான பகுதி அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் கொரிந்தியருக்கு எழுதின முதலாம் நிருபம் 4ஆம் அதிகாரம் முதல் 5 வசனங்கள். 1 கொரிந்தியர் 4:1-5. பிரசங்க வாக்கியம் 1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 4:5. கர்த்தர் வருமளவும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தை ரத்தின சுருக்கமாக இருந்தாலும் தேவனுடைய வருகையை மெய்ப்பிக்கிற ஒன்றாகவும் தேவனுடைய வருகைக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்குரிய ஆசீர்வாதத்தை கொடுக்கக்கூடியதாகவும் இருக்கிறது. சில ஆலயங்களில் இந்த வசனம் எழுதப்பட்டிருப்பதை நாம் பார்க்கலாம். ஆல்டரில் அந்த வசனத்தை எழுதியிருப்பார்கள், கர்த்தர் வருமளவும். இதனுடைய கருத்து என்ன? நவீன இந்த நாட்களிலே தற்காலத்திலே படித்த கிறிஸ்தவர்களில் அநேகர் நமது ஆண்டவரின் மாட்சிமையான 2ஆம் வருகையை குறித்து சந்தேகிக்கிறவர்களாய் அவர்கள் தங்களுடைய அதிருப்தியை வெளிப்படுத்தி கொண்டிருப்பது மிகுந்த துக்கமான காரியமாக இருக்கிறது. ஒருவேளை நம்முடைய ஆண்டவர் சொல்லியிருக்கிறபடி இத்தகைய அவிசுவாசமான காரியங்கள் காணப்படுவது தேவனுடைய வருகைக்கே ஒரு முன்னடையாளமாக இருக்கிறது என்பதை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். கர்த்தர் வருமளவும் இந்த வார்த்தை நம்முடைய காதில் எவ்வாறு துணிக்கிறது? முதலாவதாக நாம் பார்ப்போம் என்றால், இது எச்சரிப்பின் வார்த்தைகளாய் காணப்படுகின்றன. எச்சரிப்பின் வார்த்தைகள் பரிசுத்த மத்தேயு 25ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கின்றோம். 25ஆம் அதிகாரம் 13வது வசனம். மத்தேயு 25:13. மனுஷகுமாரன் வரும் நாளையாவது நாளிகையாவது நீங்கள் அறியாதிருக்கிறபடியால் விழித்திருங்கள் என்பதாக சொல்லுகிறார். அதாவது எச்சரிக்கையாக இருங்கள். இந்த 25ஆம் அதிகாரத்திலே ஆண்டவர் சொல்கின்ற பொழுது 10 கன்னிகைகளை குறித்ததான அந்த காரியத்தை ஆண்டவர் விளக்குகிறதை பார்க்க முடியும். புத்தியுள்ளவர்களாக இருக்கிறோமா, புத்தியற்றவர்களாக இருக்கிறோமா என்பதை ஒரு எச்சரிக்கின்ற ஒரு துணியாக இந்த வார்த்தையானது சொல்லப்படுகிறது. ஒருவேளை நான் எல்லா ஆண்டவருடைய கற்பனைகள், நியமங்கள் எல்லாவற்றையும் நான் கை கொண்டவனாக இருக்கிறேன், ஆனால் என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு விழிப்பு இருக்கிறதா, எச்சரிப்பாக இருக்கிறேனா, ஜாக்கிரதையாக இருக்கிறேனா, கர்த்தருடைய வருகை எப்பொழுது வந்தாலும் அவரை சந்திப்பதற்கு நான் ஆயத்தமாக இருக்கிறேனா என்பதைத்தான் இந்த பகுதியானது சொல்லுகிறது. இதோ மணவாளன் வருகிறார், புறப்படுங்கள் என்ற சத்தம் உண்டாயிற்று. அப்பொழுது எண்ணெய் கொண்டு போகாத புத்தி இல்லாத 5 கன்னிகைகளும் என்ன செய்கிறார்கள்? ஆயத்தமற்றவர்களாக காணப்பட்டார்கள். அவர்கள் முடிவில் மணவரைக்குள் பிரவேசிக்கக்கூடாதவர்களாக போய்விட்டார்களே. எவ்வளவு பயங்கரம்! கிறிஸ்தவர்கள் என்று பெயர் சூட்டியிருக்கிறவர்களில் எத்தனை பேர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வரும்போது ஆயத்தமுள்ளவர்களாக காணப்படுவோம்? புத்தியில்லாத கன்னிகைகளின் நிலைமையைப் போல நம்முடைய நிலைமை ஆகிவிடாதபடி நாம் வெகு ஜாக்கிரதையுள்ளவர்களாக இருக்க வேண்டும். இரண்டாவதாக நாம் பார்ப்போம் என்றால், 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 13-18 வசனங்கள் முடிய அந்த பகுதியிலே பரிசுத்த பவுலடிகளார் தெசலோனிக்க சபைக்கு எழுதுகிற காரியத்தை குறித்து நாம் பார்க்கின்றோம். இங்கே நாம் பார்க்கின்ற பொழுது இந்த வார்த்தை கர்த்தர் வருமளவும் என்று சொல்லுகின்ற வார்த்தையானது இந்த பகுதியிலே நமக்கு கற்றுக் கொடுக்கிற காரியம் என்ன? ஆறுதலான வார்த்தைகள். இங்கே சொல்லுகிறார், மற்றவர்களைப் போல துக்கித்து அறிவில்லாதற்கு எனக்கு மனதில்லை. இயேசுவானவர் மரித்து பின்பு எழுந்திருந்தார் என்று விசுவாசிக்கிறோமே, அப்படியே இயேசுவுக்குள் நித்திரையடைந்தவர்களையும் தேவன் அவரோடே கூட கொண்டு வருவார். எவ்வளோ அருமையான வார்த்தை என்று சொல்லி பாருங்கள். பூமியிலே தங்களுக்கு அருமையானவர்களை பிரிய கொடுத்த ஜனங்கள் துக்கத்தோடு இருப்பதுண்டு. ஆனால் கிறிஸ்தவர்களாகிய நாம் அவ்வாறு துக்கப்பட வேண்டியதில்லை. ஏனெனில் கர்த்தர் வரும்போது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள் என்பதாக அங்கே நாம் பார்க்கிறோம். 16வது வசனத்திலே கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். அடுத்த வசனம், பின்பு உயிரோடு இருக்க நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோடே கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம் என்பதாக சொல்லி அந்த 18வது வசனம் சொல்கிறார். இவ்விதமாக இந்த வார்த்தைகளினாலே நீங்கள் ஒருவரை ஒருவர் தேற்றுங்கள். தேற்றுதலின் வார்த்தை, ஆறுதலின் வார்த்தை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, கர்த்தர் வருகின்ற பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கிற நாமும் கர்த்தரிடத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு மரித்த நமது இனஜனத்தார் யாவரையும் கண்டுகளிப்போம். எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். ஆகவே இவை நமக்கு ஆறுதலை கொடுக்கும் வார்த்தைகள் அல்லவா?
மூன்றாவதாக நாம் பார்ப்போம் என்றால் இது தைரியமான வார்த்தைகள். தைரியமான வார்த்தைகள். வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 7 முதல் 13 வசனங்களை நீங்கள் வாசித்து பாருங்கள். தேவன் நம்முடைய பலத்தையும் பலவீனத்தையும், நம்முடைய போக்கையும் வரத்தையும் எல்லாவற்றையும் நன்றாய் அறிவார். நமக்கு நேரிடும் சோதனைகள் துன்பங்கள் யாவும் அவர் அறியாத வண்ணம் ஒன்றுமே நடப்பதில்லை. அவர் நம்மை பார்த்து சொல்வது, இதோ சீக்கிரமாய் வருகிறேன், ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்துக்கொள்ளாதபடிக்கு உனக்குள்ளதை பற்றி கொண்டிரு என்பதாக வெளிப்படுத்தல் 3:11 நாம் வாசிக்கிறோம். ஒரு தைரியம் கொடுக்கின்ற ஒரு வார்த்தை. நமது கர்த்தர் சீக்கிரமாய் உலகத்தை நியாயந்தீர்க்க வருவார். நாம் ஒன்றுக்கும் கலங்க வேண்டியதில்லை. அவர் வருவது நமக்கு தைரியத்தை கொடுக்கிறது. இந்த தைரியம் உனக்கு இருக்கிறதா தெய்வ பிள்ளையே? தைரியத்தோடு நீ சொல்லலாம். தைரியத்தோடு, என் ஆண்டவர் வருகிறார், அவரை நான் சந்திக்கப் போகிறேன், அவர் எனக்கு கொடுத்த எல்லாவற்றையும் நான் பாதுகாத்து கொண்டு இருக்கிறேன், என்னுடைய ரட்சிப்பின் வஸ்திரங்களை நான் இழந்து விடாதபடி நான் அவைகளை பற்றி கொண்டு இருக்கிறேன். என் ஆண்டவர் வருகிறார், என் ஆண்டவர் வருகிறார். ஆகையினாலே நீங்களும் நானும் செய்ய வேண்டியது என்ன? எப்பொழுதும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு ஆயத்தமாக இருக்க வேண்டும். எப்பொழுதும் ஆயத்தமாக இருக்க வேண்டும். கொரிந்தியருக்கு எழுதுகின்ற பொழுது 1ஆம் நிருபம் 11ஆம் அதிகாரம் 26வது வசனத்திலே அங்கே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். இதனுடைய பொருள் என்ன? கர்த்தர் வருகின்ற மட்டுமாக, அவருடைய வருகை மட்டுமாக நான் அவருக்காக காத்திருக்கிறவனாக நான் இருக்கிறேன். அதற்கு முன்பாக நான் சொல்லக்கூடிய ஒரு காரியம் என்னவென்றால், கர்த்தர் வருமளவும் என்று சொல்லுகின்ற பொழுது அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறேன் என்றால், அவருடைய மரணத்தினாலே எனக்கு கிடைத்த மேலான சிலாக்கியத்தை உடையவனாக நான் இருக்கிறேன். அவருடைய மரணத்தினாலே எனக்கு கிடைத்த மாபெரும் பாக்கியத்தை நான் நினைத்தவனாக இருக்கிறேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, உனக்காக அவர் மரணம் அடைந்தார். உன்னை மீட்டுக்கொள்ளும்படியாக தன்னுடைய ஜீவனை அவர் என்ன செய்தார்? கொடுத்தார். அவர் ஜீவனை கொடுத்த நிமித்தமாக நீ நானும் ஜீவனுள்ள தேசத்திற்கு என்று ஆயத்தமாக்கப்பட்டவர்கள் என்று நம்மை தகுதிப்படுத்தி இருக்கிறார். நான் ஆண்டவருடைய திருவிருந்திலே பங்கு கொள்கின்ற பொழுதெல்லாம் கர்த்தருடைய மரணத்தை ஞாபகப்படுத்துகிறோம். கர்த்தருடைய மரணத்தை ஞாபகப்படுத்துகிறோம். நான் அடிக்கப்பட வேண்டிய இடத்துல நீர் அடிக்கப்பட்டீரப்பா, எனக்காக ரத்தம் சிந்தினீர், என்னை உமக்கு சொந்தமாக்கினீர். இனி நான் பிசாசுக்கும் பிசாசினுடைய சேனைகளுக்கும் அல்ல, உமக்கு மாத்திரமே நான் அடிமை என்று சொல்லி நான் அவருடைய மரணத்தை நினைவு கூறுகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதில் நமக்கு தகுந்த ஆயத்தத்தோடும் உண்மையான மனதோடும் ஆண்டவருடைய பந்தியிலே பங்கெடுத்தால் நமது ஆண்டவருடன் ஐக்கியப்படுகிறோம். கர்த்தர் மெய்யாகவே திருவிருந்தில் விசேஷித்த பிரகாரமாக நம்மை சந்திக்க வருகிறார். அவரை தரிசிக்க நீ நானும் ஆயத்தமாக இருக்கிறோமா? அடுத்தபடியாக நாம் பார்ப்போம் என்றால், அவர் வருமளவும் உனக்குள்ளதை உறுதியாய் பற்றிக்கொள் என்று சொல்லி வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 11வது வசனத்திலே சொல்கிறது, இதோ சீக்கிரமாய் வருகிறேன், ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்துக்கொள்ளாதபடிக்கு உனக்குள்ளதை பற்றி கொண்டிரு. தேவ பிள்ளையே, நீ நானும் நமக்குள்ளதை பற்றி கொண்டிருக்கிறவர்களாக நாம் காணப்படுகிறோமா என்பதை யோசித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். நம்முடைய அன்றாட கிறிஸ்தவ வாழ்க்கையில் நமது சுயபலனை சார்ந்திருக்கக்கூடாது. கிறிஸ்துவுக்கு நம்மை பூரணமாக ஒப்பு கொடுத்து கிறிஸ்துவை உறுதியாய் பற்றி கொள்ள வேண்டும். சோதனைகள் நேரிடும் போதும் கிறிஸ்துவை மறுதலித்து விடாது ஜெயவேந்தராகிய நம்முடைய ரட்சா பெருமானின் மூலம் எல்லாவற்றிலையும் ஜெயம் பெறுவதற்கு அவர் நமக்கு கொடுத்த அந்த ரட்சிப்பின் உறுதிப்பாட்டை நாம் நமக்கு சொந்தமாக வைத்து கொள்ள வேண்டும். அவர் வருமளவும் உனக்குள்ளதை உறுதியாய் பற்றி கொண்டிரு. ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளையே, அது ஒரு நாள் அனுபவம் அல்ல, அனுதின அனுபவமாக இருக்க வேண்டும். நான் ரட்சிக்கப்பட்டவன் என்பதை ஒவ்வொரு நாளும் நாம் அறிக்கையிடுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். நிறைவாக பரிசுத்த லூக்கா 19ஆம் அதிகாரம் 13வது வசனத்திலே நாம் பார்க்கின்றோம். பரிசுத்த லூக்கா 19:13, நான் திரும்பி வருமளவும் இதை கொண்டு வியாபாரம் பண்ணுங்கள். நான் திரும்பி வருமளவும் இதை கொண்டு வியாபாரம் பண்ணுங்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவன் நம்ம எல்லாருக்கும் பற்பல விதமான தாளந்துகளை கொடுத்து வியாபாரம் பண்ண சொல்லி இருக்கிறார்.
வியாபாரம் பண்ணி லாபம் சம்பாதிக்க வேண்டும். நாம் இலவசமாக பெற்றிருக்கும் ரட்சிப்பின் சந்தோஷத்தை குறித்து சாட்சி கூறி வேறு தாளந்துகளை சம்பாதிக்க வேண்டும். அதாவது ஆத்தும ஆதாயம் செய்ய வேண்டும். இவ்விதமாக தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றி தேவனுடைய ராஜ்யத்தை தேவ ஒத்தாசையால் பூலோகத்திலே ஸ்தாபிக்க வேண்டும். அதற்காகவே தேவன் உங்களிடத்திலும் என்னிடத்திலும் பற்பல தாளந்துகள், திறமைகள், வரங்களை கொடுத்திருக்கிறார். இவைகள் என்னுடைய சுயநலத்திற்காக அல்ல, என் தேவனுடைய ராஜ்ய விருத்திக்காக நான் அதை இலவசமாக பெற்றிருக்கிறேன். இலவசமாக பெற்றிருக்கும் இந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை குறித்து சாட்சி கூறி நாம் இன்னும் அநேக ஆத்துமாக்களை தேவனிடமாக கொண்டு வர வேண்டும். உயிருள்ள மீன்களை பிடித்து வருவதற்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நிறைவாக ஒவ்வொருவரும் தன்னுடைய மனதிலே கேட்க வேண்டிய கேள்வி என்ன என்றால், கர்த்தர் வருமளவும் எனக்கு நியமிக்கப்பட்ட சகல கிரியைகளையும் பொறுமையோடு தேவ ஒத்தாசையினால் செய்து வருகிறேனா? என்னுடைய இருதயத்திலே கர்த்தருடைய வருகை, கர்த்தருடைய ஆளுகை வந்திருக்கிறதா? கிறிஸ்துவின் வருகைக்கும் என்னுடைய மரணத்திற்கும் எப்பொழுதும் ஆயத்தமாக இருக்கிறேனா? இந்த கேள்விகளின் மூலமாக நம்மை பரிசோதனை செய்து ஆயத்தப்படுத்தி கொண்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது விழித்திருக்கிறவர்களாய் காணப்படுவோமா? ஜெபிப்போம். கிருபை நிறைந்த ஆண்டவரே, நீர் வருமளவும் எங்களுக்கு நியமிக்கப்பட்ட சகல கிரியைகளையும் பொறுமையோடும் நிதானத்தோடும் தேவ ஒத்தாசையினால் செய்து வரும்படியான பலனை தாரும். என்னுடைய இருதயத்திலே உம்முடைய வருகையும் உம்முடைய ஆளுகையும் காணப்படட்டும். நீர் எப்பொழுது வந்தாலும் ஆமேன் கர்த்தராகிய இயேசுவே வாரும் என்று சொல்லி நான் அழைத்து ஏற்றுக்கொள்கிறவனாய் காணப்பட என்னுடைய வாழ்க்கையை நீர் சீர் செய்து சரிப்படுத்தி என்னை வழி நடத்தும். விழித்திருக்கிறவனாய் காணப்பட உதவி செய்யும். மீட்பர் இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.